ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவல்லிக்கேணி அம்மாள் வார்த்தை 63. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 63. ஆடக் கண்டேனோ சோமாசியாண்டான் போலே. ஆடக் கண்டேனோ சோமாசியாண்டான் போலே. யார் இந்த சோமாசியாண்டான்? இவர் யார் ஆடக் கண்டதை பார்த்தார்? முதலில் சோமாசியாண்டான் என்பவர் யார் என்று பார்ப்போம். ராமானுஜருக்கு எத்தனையோ சிஷ்யர்கள், பல சிஷ்யர்கள், அதிலே பல பேர் சந்நியாசிகளாகவும் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு முக்கியமானவர் சோமயாஜி ஆண்டான் என்று பேர். சோமயாஜி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கேசவ சோமயாஜி அப்படின்னு தான் ராமானுஜருடைய தகப்பனாருக்கே, திருத்தகப்பனாருக்கே பெயர். அப்போ ஒரு விதமான அந்த வேதத்தை சொல்லக்கூடியவர்கள், அவர்களுக்கு சோமயாஜிகள் என்று அந்த குலத்தாருக்கு பேர். இவர் அந்த குலத்துல பிறந்ததுனால இவருக்கு சோமயாஜி ஆண்டான் என்று திருநாமம். இவர் அவதரித்தது சித்திரை மாசம், திருவாதிரை நட்சத்திரம். சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்துல அவதரித்தார். இவர் அவதரித்த இடம் காராஞ்சி. காராஞ்சி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துலதான் அவதரித்தார் சோமாசி ஆண்டான். இவரை பத்தி ரொம்ப பெருமையாக சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று உண்டு. திருநெடுந்தாண்டகம் என்ற அழகான திருமங்கை ஆழ்வாருடைய 30 பாடல்களிலே 27வது பாடலுக்கு வியாக்கியானம் அருளி செய்யும் பொழுது சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அவர் திருமங்கையாழ்வார் திருக்கண்ணபுரம் பெருமாளுக்கு பறவையை தூது விடுகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, திருக்கண்ணபுரம் என்று சொல்ல வேண்டும் என்றால் அது திருமங்கையாழ்வார் சொல்ல கேட்டால்தான் இனிக்கும், நன்றாக இருக்கும். எல்லாரும் திருக்கண்ணபுரம் திருக்கண்ணபுரம்னு சொல்லலாம். ஆனா அந்த திருக்கண்ணபுரம்னு சொன்னா இனிமையா இருக்கிறது, அதுக்கு ஏற்றபடி இருக்கிறது யார் சொன்னால் என்று கேட்டால் அது திருமங்கையாழ்வார் சொன்னாதான் நன்னா இருக்கும். எதை போல? திருத்தொலைவில்லி மங்கலம் என்று சொல்ல வேண்டும் என்றால் ஆழ்வார் திருநகரிக்கு பக்கத்துல ரெட்ட திருப்பதின்னு அந்த திவ்யதேசத்துக்கு பேர். திருத்தொலைவில்லி மங்கலம் அது நம்மாழ்வார் தான் சொல்லணும். யார் வேணாலும் திருத்தொலைவில்லி மங்கலம்னு சொல்லலாம். ஆனா நம்மாழ்வார் திருத்தொலைவில்லி மங்கலம் என்று சொல்லுமா போல அது இருக்காது. அடுத்து திருவேங்கடமுடையான் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். பல பேர் திருவேங்கடமுடையான் திருவேங்கடமுடையான்னு நாமம் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம். ஆனால் அது அனந்தாழ்வான் சொல்றா போல இருக்காது. அனந்தாழ்வான், அனந்தான் பிள்ளை, அவர் சொல்றபடியாக திருவேங்கடமுடையான்னு அவர் தான் சொல்லணும். வேற யாரும் சொல்லி அவளை இனிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பராசர பட்டர், ஸ்ரீ பராசர பட்டர். அவர் சொன்னாதான் அழகிய மணவாள பெருமாள் அப்படின்னா அது பட்டர் சொல்லணும். அத பட்டர் சொன்னாதான் இனிக்கும் என்று சொல்லுகிறார். அதே போல எம்பெருமானாரே அப்படின்னு சொல்லணும்னா யார் சொன்னா நல்லா இருக்கும்? யார் வேண்டாம்னு சொல்லலாம். எல்லாருமே எம்பெருமானார், எம்பெருமானார் திருவடிகளே சரணம் அப்படின்னு சொல்றோம். எம்பெருமானாரே, எம்பெருமானார் திருவடிகளே சரணம் அப்படின்னு யார் சொன்னா இனிக்கும், யார் சொன்னா சரியா இருக்கும்னா அது சோமாசி ஆண்டான் சொன்னால்தான் சரியாக இருக்கும். இது பெரியவாச்சான் பிள்ளை சொல்ற அழகான விஷயம். அப்போ திருமங்கையாழ்வார் சொன்னாதான் திருக்கண்ணபுரம் சரியா இருக்கும், நம்மாழ்வார் சொன்னாதான் திருத்தொலைவில்லி மங்கலம் நன்றாக இருக்கும், அனந்தாழ்வான் சொன்னாதான் திருவேங்கடமுடையான் நன்றாக இருக்கும், பராசர பட்டர் சொன்னாதான் அழகிய மணவாள பெருமாள் அப்படிங்கிறது சரியா இருக்கும். எல்லாரும் எம்பெருமானார்னு சொல்லலாம். ஆனா அந்த ராமானுஜருடைய திருநாமமான எம்பெருமானார் அப்படின்றத சோமாசி ஆண்டான் சொன்னால்தான் சரியாக இருக்கும் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை அந்த இடத்துல எழுதுகிறார்.
அந்த அளவுக்கு ராமானுஜரிடத்துல உயர்ந்த ஈடுபாடு கொண்டவர், ஆச்சாரிய பிரதிபத்தி கொண்டவர் தான் இந்த சோமாசி ஆண்டான். இவர்தான் ஸ்ரீபாஷ்யத்துக்கு, ராமானுஜர் எழுதினார் இல்லையா ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னா பிரம்மசூத்திரத்துக்கு விளக்கம் எழுதினார் விசிஷ்டாத்வைத பரமாக ராமானுஜர். அதுக்கு ஸ்ரீபாஷ்யம்னு பேர். அந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு முதலில் வியாக்கியானம் அருளி செய்தவர் இந்த சோமாசி ஆண்டான் தான். இவரை பத்தின இன்னொரு சரித்திரம் சரமோபாய நிர்ணயம் என்ற கிரந்தத்திலே காட்டப்படுகிறது. இவர் சிறு வயதுல ராமானுஜரிடத்துல ஈடுபட்டார். திருவரங்கத்தில் நல்ல விஷயங்களை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனா இவருக்கு கல்யாணம் ஆகும் பொழுது தன்னுடைய கிராமமான காராஞ்சி அப்படிங்கிற கிராமத்துல போய் மனைவி விட்டு கொடுக்கல, இங்கதான் இருக்கணும், இங்கதான் என் கூட தான் இந்த கிராமத்துல தான் இருக்கணும் அப்படின்னு மனைவி கட்டுப்பாடு விதிக்க போக முடியாமல் ராமானுஜரை விட்டு பிரிந்து, அதே சமயத்துல மனைவியினுடைய வார்த்தையும் மீற முடியாம அந்த ஊர்லயே இருக்கார். அப்ப என்ன நினைச்சார், ராமானுஜருடைய அழகான ஒரு விக்கிரகத்தை செய்து அவரையாவது பூஜித்துக் கொண்டிருப்போம் அப்படின்னு ஒரு பொற்கொள்ளனை கூப்பிட்டு ஒரு விக்கிரகம் செய்ய சொல்றார். ஒரு ஆச்சாரிய கூப்பிட்டு அந்த ஆச்சாரிய ஒரு விக்கிரகத்தை முதல்ல பண்ணார். அது என்னவோ அந்த விக்கிரகத்தை பார்த்தா சோமாசி ஆண்டானுக்கு அவ்வளவு பிடிபடல. அது என்னவோ அவருக்கு பொருந்தி வரல. அந்த விக்கிரகத்துல இவருக்கு என்னவோ பக்தி வரல. அவர் அந்த ஆச்சாரிய பார்த்து சொன்னார், இது மாதிரி வேணாம், இதை அழித்து விட்டு இந்த விக்கிரகத்தை அழிச்சிட்டு புதுசா ஒரு விக்கிரகம் பண்ணும் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு படுத்துட்டார். இன்னும் அழிக்கல, படுத்துட்டார். இரவு ராமானுஜர் இவருடைய கனவுல வருகிறார். உம்முடைய மனசுல நான் எப்பவும் இருக்கிறேன், நீர் என்னையே நினைக்கிறீர் அடிக்கடி, உம்மை விட்டு நான் பிரிஞ்சிருந்ததே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எதனால என்னை துன்பப்படுத்துகிறீர், ஏன் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறீர், என்னை ஏன் திருப்பி அழித்து புதுசா பண்ணுங்கோ அப்படின்னு எல்லாம் சொல்லுகிறீரே, எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கிறீரே அப்படின்னு ராமானுஜர் அவருடைய கனவிலே சொல்ல திடுக்கிட்டு எழுந்தார். அந்த விக்கிரகத்தை திருப்பி எடுத்து வச்சுக்கிட்டார் பத்திரமா. கொஞ்ச நாள் கழித்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். வந்தவர் ராமானுஜரை பார்க்கிறார். பார்த்து கேட்கிறார், சுவாமி இது போல நடந்தது அப்படின்னார். சுவாமி சிரிச்சுக்கிட்டே சொன்னார், உமக்கு சம்சாரத்தில் இருக்கக்கூடிய பற்று கொஞ்சம் குறையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த திருவிளையாடலை நடத்தினோம் அப்படின்னு சுவாமி ராமானுஜர் சொல்லி, நீர் கவலைப்படாதியும், உமக்கு என்னிடத்துல ஈடுபாடு இருக்கிறதுனால நீர் என்னுடைய குழுவிற்குள்ளேயே ஆனந்தமாக எனக்கு என்னுடைய கோஷ்டியிலேயே இருக்கலாம் அப்படின்னு ராமானுஜர் அவரை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சரமோபாய நிர்ணயம் அப்படிங்கிற அந்த கிரந்தத்துல காட்டப்படுகிறது. இப்போ விஷயத்துக்கு வருவோம். சோமாசி ஆண்டான் யார் ஆடுவதை பார்த்தார்? இப்ப எல்லாருக்கும் தெரியும், கிருமிகண்ட சோழன் அப்படிங்கிறவனுடைய உபதிரவத்தினால சுவாமி ராமானுஜர் வடக்குல போய் மேலக்கோட்டை திருநாராயணபுரத்துல 12 வருடங்கள் இருந்தார் அப்படின்னு சரித்திரம் பார்க்கிறோம். அந்த செல்வப்பிள்ளை எங்க இருக்கக்கூடிய அந்த உற்சவர் திருமேனிக்கு செல்வப்பிள்ளைன்னு பேர். டில்லி ராஜா கிட்ட இருந்து ராமானுஜர் கொண்டு வந்தார் அப்படின்னு சரித்திரம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மேலக்கோட்டை திருநாராயணபுரம், அங்கதான் செல்வப்பிள்ளை என்ற அழகான அந்த திருமேனி உற்சவர் இருக்கார், பெருமாள். அந்த உற்சவர் இந்த சோமாசி ஆண்டான் பாட்டு பாடினார்னா டான்ஸ் ஆடுவாராம், நாட்டியம் ஆடுவாராம். இவர் கையில அழகாக தாளங்களை வைத்துக்கொண்டு அது அழகாக தாளங்களை தட்டி ரொம்ப இனிமையா பாடக்கூடியவராம் சோமாசி ஆண்டான். ரொம்ப அழகா பாடுவாராம், பக்தியோட ஆனந்தமா ராகத்தோட பாடக்கூடியவர். இவர் தாளம் தட்டி அழகா பாடுறத கேட்ட உடனே கானப்பிரியன் இல்லையா பகவான், அதனால அழகா அந்த உற்சவர் திருமேனி டான்ஸ் ஆடுவாராம், நாட்டியம் ஆடுவாராம் இவர் முன்னாடி. இது நடக்குது அடிக்கடி. எப்பவுமே நாம பாடுற பாட்டுக்கு பெருமாள் அழகா நாட்டியம் ஆடுறாருன்னா நமக்கே தெரியாம ஒரு தலை கணம் வந்துரும் இல்லையா? நமக்கே தெரியாம, பாத்தீங்களா நாம பாட்டு பாடுறோம் பெருமாள் அதுக்கு நாட்டியம் ஆடுறார் அப்படின்னு ஒரு கர்வம் வந்துரும் இல்லையா? ராமானுஜர் பார்த்தார், என்ன கொஞ்சம் சோமாசி ஆண்டான் சில நாட்களாக தலை தூக்கி இருக்காரே, அவரிடத்துல கொஞ்சம் கர்வம் வந்திருக்கிறதே, சரி இந்த கர்வத்தை திருத்தி பண்ணிக்கொள்ளணும் இல்லையா? ஆச்சாரியன்னா அவரை சரிப்படுத்தணும். சரி இவரை சரிப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு நாள் சோமாசி ஆண்டான் இங்கே வாரும் அப்படின்னு கூப்பிட்டார்.
நீர் பாடுற பாட்டுக்கு தான் அந்த பெருமாள் செல்வப்பிள்ளை அழகா நாட்டியம் ஆடுறார். அப்போ உங்களிடத்துல அந்த பெருமாளுக்கு ரொம்ப ஆசை இருக்கு. நீங்க 2 பேரும் ரொம்ப நெருங்கியவர்களாக இருக்கிறீர்கள். எனக்காக ஒரு காரியம் பண்றீரா? அவர்கிட்ட போய் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு, அந்த சந்தேகத்தை கேட்டு கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிக்கிட்டு வரீரா அப்படின்னு கேட்டார். என்ன சந்தேகம் சுவாமி அப்படின்னு சோமாசி ஆண்டான் கேட்டார். நான் திருக்கோஷ்டியூர் நம்பி எனக்கு மந்திரோபதேசம் பண்ண பொழுது இதை வேற யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். ஆனா நான் பல பேருக்கு இதை சொல்லிவிட்டேன். அப்ப ஆச்சாரியன் கொடுத்த நியமனம் இதை யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னார், அதை மீறி இருக்கிறேன். அப்ப ஆச்சாரிய நியமனத்தை மீறி இருக்கக்கூடிய அடியேனுக்கு, இந்த ராமானுசனுக்கு பகவான் அருள் புரிவானா, எனக்கு கொஞ்சம் கடாட்சம் பண்ணுவாரா அப்படின்னு கொஞ்சம் கேட்டு சொல்லும் அப்படின்னார். நேரா போனார் சோமாசி ஆண்டான். அன்னைக்கு பெருமாள் இடத்துல இதை கேட்டார். கேட்ட உடனே பெருமாள் பதில் சொல்றார். அவருக்குத்தான் உடையவர்னு பேரை கொடுத்து இந்த 2 நித்திய விபூதி லீலா விபூதி 2மே அவர்கிட்ட வழக்கு அப்படின்னு தெற்கு திருவீடான திருவரங்கத்துல தான் சொல்லி இருக்கிறோமே, அது பொய்யாகாது. அவருக்கு சந்தேகமே வேண்டாம், என்னுடைய அருள் எப்பொழுதும் அவருக்கு உண்டு அப்படின்னு போய் சொல்லும் அப்படின்னு பெருமாள் திருவாய் மலர்ந்தருளி சொன்னார். இதை சொன்னார் சோமாசி ஆண்டான். கேட்ட உடனே ராமானுசர், எனக்கு இன்னொரு சந்தேகம், போய் கேட்கிறீரா அப்படின்னார். உமக்கு சோமாசி ஆண்டான்னு பாட்டு பாடுறீரே, உமக்கு பேரு உண்டா, உமக்கு மோட்சம் உண்டா அப்படின்னு கொஞ்சம் கேட்டு வாரும் அப்படின்னார். சந்தேகம் வந்துடுச்சு, என்னடா ஆச்சாரியன் நம்மள போய் நமக்கு மோட்சம் இருக்கான்னு கேட்க சொல்றாரே அப்படின்னு சோமாசி ஆண்டானுக்கு கொஞ்சம் மனசுல ஒரு சின்ன வருத்தம் தான். பயந்து கேட்கிறார். அன்னைக்கு ராத்திரி போனார். நாட்டியமெல்லாம் ஆடி முடிஞ்ச உடனே பெருமாள் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே இவர் சொன்னார், சுவாமி அடியேனுக்கு பேரு உண்டா அப்படின்னு கேட்டார். அப்ப பெருமாள் வாய் மலர்ந்தருளி திருவாய் மலர்ந்தருளி பதில் சொல்றார். ஓய் சோமாசி ஆண்டான், நீர் பாடினதுக்கு நான் ஆடினேன், இது எப்பேற்பட்ட விஷயம்? அப்போ உன் மடத்துல எனக்கு இருந்த அருள், நான் காட்டின அருள் என்ன தெரியுமா, நீ பாடினதுக்கு நான் ஆடிட்டேன், அவ்வளவுதான். மற்றபடி இந்த மோட்சம் கிடைக்குமா பேரு கிடைக்குமான்றதெல்லாம் என் கையில கிடையாது. இது அனைத்தும் ராமானுசர் கையில் கொடுக்கப்பட்டது. நேத்திக்கு தானே சொன்னேன், உபய விபூதியும் அவர்கிட்ட வழக்குன்னு சொன்னேனே. அப்போ அந்த விபூதி வேணும்னா என்ன கேட்க கூடாது, அது ராமானுசரை போய் கேளும் அப்படின்னு சொன்ன உடனே நேரடியாக வந்தார். ராமானுசருடைய திருவடிகளிலே விழுந்து பிரார்த்திச்சார். கண்கள்ல தாரை தாரையாக தண்ணீர் கலங்கினார். அடியேனுக்கு ஒரு அகங்காரம் வந்து விட்டதே, எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்று இருந்திருக்க வேண்டிய நான், பெருமாள் நாம பாடுற பாட்டுக்கு நாட்டியம் ஆடுறார்னு அகங்காரத்தோட இருந்தேனே என்று அன்னையிலிருந்து திருந்தி வாழ்ந்தார். அவர் வாழ்ந்ததெல்லாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, எம்பெருமானார் திருவடிகளே சரணம், வாழியேதிராசன் 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 என வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை என்று எம்பெருமானாருடைய அடியவர்கள் அவர்களுக்கு அடியவராகவே வாழ்ந்து வந்தார் என்பது சரித்திரம். இதே போலத்தான் குரு பரம்பரையிலே கஜேந்திரதாசர்னு சொல்லக்கூடிய திருக்கச்சி நம்பிகள், அவரும் ஆலவட்ட கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார். அவருக்கே இதே போலதான் எனக்கு மோட்சம் உண்டா அப்படின்னு காஞ்சி தேவப்பெருமாளுக்கே ஆலவட்ட கைங்கரியம் பண்றார், அவரிடத்துல பேசுறார். அப்படிங்கிறதுனால அவருக்கும் ஒரு சிறு அகங்காரம் இருந்திருக்கும் போல் இருக்கு. அவரும் ஒரு நாள் கேட்டார், எனக்கு மோட்சம் இருக்கான்னு கேட்டார். நீர் அழகாக எனக்கு ஆலவட்ட கைங்கரியம் பண்றீர், அதனால உங்ககிட்ட பேசுறேன், அது முடிஞ்சு போச்சு. உமக்கு மோட்சம் வேணும் பேரு கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் ஆச்சாரிய அபிமானம் முக்கியம் அப்படின்னு சொல்ல, அவர் அங்கிருந்து பெரிய நம்பிகள் திருவரங்கத்துல பெரிய நம்பிகளுடைய வீட்டிற்கு வந்து, அவருக்கே தெரியாம ஒரு வண்டி ஓட்டுவனை போல, மாட்டு வண்டி ஓட்டுறவரை போல அவருக்கு மாட்டி ஓட்டு வண்டி ஓட்டி கைங்கரியம் பண்ணி, அவர் பார்த்தே வண்டிக்காரான்னு கூப்பிட்டு அனுகிரகம் பண்ற வரைக்கும் இருந்து, அதுக்கப்புறம் தைரியமா காஞ்சி தேவப்பெருமாள் இடத்துல வர, ஆம் உமக்கு ஆச்சாரிய அனுகிரகம் அபிமானம் இருக்கிறதுனால பேரு உண்டு அப்படின்னு சொன்னார்னு சரித்திரம். அதனால நாம ஏதோ இன்னைக்கு பேசுறோம் அப்படிங்கறத பெருமாள் பேசியிருக்கார். திருவிளக்கு பிச்சன் என்ற இடத்துல பேசியிருக்கார், தொண்டமான் சக்கரவர்த்தியின் இடத்துல பேசியிருக்கார், கஜேந்திரதாசர் என்ற திருக்கச்சி நம்பிகள் இடத்துல பேசியிருக்கார். ஆனா பேசுகிறார் என்ற உடனே நமக்கு அகங்காரம் வந்து விடக்கூடாது.
இதேதான் தொண்டமான் சக்கரவர்த்திக்கும் சொன்னார். குறும்பருத்த நம்பின்னு யாரோ ஒருத்தர் மண் குயவன், அவன் மண்ணால செய்த புஷ்பங்களை ஏற்றுக்கொண்டு அவருக்கு மோட்சம் கொடுத்துட்டார். இவர் கொடுக்கிற புஷ்பத்தை, தொண்டமான் சக்கரவர்த்தி கொடுக்கிற புஷ்பத்தை நிராகரித்து அவர் புஷ்பத்தை ஏற்றுக்கொண்டு இந்த விஷயம் வெளியில தெரிந்தவுடனே அவருக்கு மோட்சம் கொடுத்திருக்கிறார். அப்படின்னா நீ ஏதோ உங்ககிட்ட பேசுறங்கிறதுக்காக நீ அகங்காரத்தோடு இருக்காதே அப்படின்னு பகவான் தன்னிடத்துல அருகில கைங்கரியங்களை செய்யக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு இருக்கக்கூடிய அகங்காரத்தை இதுபோல ஆச்சாரியார்கள் மூலமாக திருத்துகிறான் என்பதுதான் இந்த சரித்திரத்தில் தெரிந்து கொள்ளுகிறோம். 63வது வாக்கியம், ஆடக் கண்டேனோ சோமாசி ஆண்டான் போலே. அடுத்தது 64வது வாக்கியம், துவய ரக்ஷை இட்டேனோ எம்பாரை போலே. துவய ரக்ஷை இட்டேனோ எம்பாரை போலே. அடுத்த பதிவிலே பார்ப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.